இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா ஒரு கணவன் மனைவி விஷயம் பத்தி பேச போறோம். லைஃபை பத்தி பேசுறப்ப நம்ம என்ன சொல்றோம்னா எதுக்காக இதை செய்யறோம் அப்படின்னா ஒரு மெமரிக்காக அப்படின்னு சொல்றோம். Stop saving money, start collecting memories. அப்போ மெமரிஸ் தான் லைஃப் நம்பக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ல ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கணவர்களும் இந்த வார்த்தை தாங்க பிரச்சனை. பயங்கரமான அதீத ஞாபக சக்தி வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்களும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கப்ப அதோட டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு. நான் ரொம்ப நல்லவன், ஆனா அந்த நாம மட்டும் தான் எனக்கு சின்ன ப்ராப்ளம். இது இந்த காலனிக்கு அதான பெரிய ப்ராப்ளம். இந்த சாவி. ஸோ முதல்ல நான் இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி இவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்னென்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? எங்களுக்கு 6 months ஒன்ஸ் சண்டை வரும், எல்லாருக்குமே நார்மலாக வரது தான். ஸோ அந்த மாதிரி வர டைமில் நான் கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன். தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி, எவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்துடணும். அதை அடுத்த 6 months வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே வார்த்தையை அதே டைமில் அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவாங்க. காசி, இதெல்லாம் எப்படிப்பா, இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு? அதையும் மறந்துடுவேன் சார். அதுவே நீங்க மறந்துட்டீங்க. அதான் நான் சொன்னேன், நீ சொன்னல, அதனால தான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விட்டுருவோமா? உனக்கு எப்பவுமே அறிவே இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நீ தத்தி மாதிரி தான் இருக்க, எப்ப பாரு மாட்டு மூளை தான் உனக்கு இருக்கு, ஒண்ணுமே தெரியாதுன்னுவாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. ஆனா அறிவு இல்லைன்னு சொல்றீங்க, பட் அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கு. இப்ப நீங்களுமே அந்த சண்டையை இப்ப திட்டி இருப்பீங்கல்ல ஏதாவது வார்த்தை சொல்லி? நான் திட்ட மாட்டேன் சார், ஏன்னா அவரு திட்டினாக்க இன்னும் ஜாஸ்தி தான் விழும்னு சொல்லிட்டு நான் குவைட் ஆயிடுவேன். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். சார் திட்டிருக்காங்க சார், சும்மா சொல்கிறாங்க சார். நீங்க சொன்ன வார்த்தையை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்களே ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? இது இருக்கு ஆனா இல்ல. அவ்வளோவா ஞாபகம் இல்லை, பட் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா ஞாபகம் இல்லை. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா அவரும் ரிசீவிங் எண்ட்ல இருக்காரு, ஆனா அவருக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. உங்களை சங்கடப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் அதை யான் நினைவில் வைத்தில்லை, ஏன்னு தெரியல. ஒரு குரூப் போட்டோல கூப்பிட மறந்துட்டேன் சார். ஆனா அது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க அந்த குரூப் போட்டோல என்ன கூப்பிடாம தானே போனேன். ரஃப்லி அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது? சார் அந்த இடத்துல நான் மட்டும் தான் சார் இல்ல. அப்ப நீ என்ன ஃபேமிலியா பார்க்கலல்ல? அதானே நியாயமே இல்லை இது. டேய் என்னது இது? சார் நான் பொதுவா தான் கூப்பிட்டேன். அது எப்படி சார் ஃபேமிலியா வந்துட்டு அவங்க என் பக்கத்துல தான் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க, அங்க வந்து கூப்பிட தெரிஞ்சிச்சுல. என்னென்ன நியாயம்? ஆனா இதை நம்ம 2 பேரும் சும்மா விடக்கூடாதுன்னு. இப்போ ஏதோ ஒன்று அவசரமாக நீங்கள் அங்கிட்ட சுற்றிட்டு இருக்கப்ப ஏப்பா வாப்பா அப்படின்னு உங்களை கூப்பிட்டாங்க, டக்குன்னு நீங்கள் போய் நின்றுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் தான் கூப்பிட்டே இருக்கீங்க. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யாரோட மறந்துட்டேன் உண்மையிலே. அங்க போனதுக்கு அப்புறம் தான், சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணிச்சு. ஆமா இல்ல, என்னாலே ரொம்ப சங்கடமா இருக்கேன். என்னது? ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, ஏதோ சரி சார், நான் ரோல் வந்துட்டு ரிவர்ஸ் பண்றேன். அச்சரா. எங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன், அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான். நான் வந்துட்டு எங்க அப்பா அம்மாவை மட்டும் கூட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அதெல்லாம் முடியாதுங்க. இல்ல விளையாட்டா? எவ்வளவு சீரியஸான ரோல் ரிவர்ஸ் பண்ணதுனால அதை நான் கேட்குறேன். ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறீங்க உங்கள் அண்ணன் கல்யாணத்தில், இவர் அங்கிட்ட ஏதோ அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காரு, நீங்கள் கவனிக்கல, அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டோம். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்கடா இருந்த? கூடவே தானே இருந்தேன். ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேன், திருப்பி எனக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படி. அவ்வளோதானே சொல்லியிருக்க போறாரு. ஒரு விஷயத்தை இவ்வளோ இஷ்யூ ஆக்கி வருஷம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். அப்படி இல்ல சார், இது வந்துட்டு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது நீ என் ஃபேமிலி இல்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்கு எதடா முடிச்சு போடுறீங்க? நீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆக்சுவலா சொல்ல போனா ஏய் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ட்டு உரிமை எடுத்துட்டு போக வேண்டியது. அது நான் கேட்டேன் சார். இது மட்டும் குறைச்ச மாதிரி இல்ல, குறைச்ச மாதிரி. நீங்க உங்களை போட்டோக்கு கூப்பிடலன்னு சண்டையை போடுறதுக்கு முன்னால ஃபேமிலியான்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மரியாதை தெரியாதா? பெரியவங்களா மேடையில் இருக்காங்க, நீ மட்டும் கீழே உட்காந்துருக்க, அவர் சண்டையை போட்டுருந்தாப்புல. என்னது? எப்பா இங்க வா, ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா? அப்படிலாம் பேச வராது சார். அதெல்லாம் முடியாது, ஒரு ஆசையில சொல்றதா தம்பி. கேட்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, சொல்ல நல்லா இருக்கு. 5th year anniversary வந்தது. வழக்கமா எல்லாம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கேக்குறாங்க, அம்மு எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. 1st year anniversary செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீ அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு எத்தனை கிஸ் பண்ணியோ அத்தனை கிஸ் எனக்கு நைட்டு வேணும். ஆனா அவர் இதை சொல்லுவார், நீங்க எதிர்பார்க்கல. சத்தியமா எதிர்பார்க்கல. அப்படியா? நம்ம ஒரு சண்டே மார்னிங் எந்திரிப்போம், ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு டிவியை போட்டு ஒரு சாங்கை போடுவோம் சார். இங்கிட்ட இருந்து பேக்ல இருந்து சவுண்ட் வரும். இந்த மூவி நம்ம 2 பேரும் தான் ஒன்னா போய் பார்த்தோம். எங்க பார்த்தோம், எப்போ பார்த்தோம்னு சொல்லுங்க.
சும்மா உங்களுக்கு இப்போ நான் ஒரு குவிஸ் வைக்கிறேன். நீங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படம் என்ன திருமணத்துக்கு பிறகு? அட போயா கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. அதுதான் தெரியலையே சார், மறந்துடுது. ஆனால் அந்த மறக்கிற ஆளுங்கெல்லாம் சூப்பராக ஒரு பதில் வச்சிருக்காங்க, மறந்துருது. இப்போ இவங்க போட்டிருக்காங்களா ஒரு ட்ரெஸ்ஸு, இது எப்போ வாங்கி கொடுத்தீங்க? சொல்லுப்பா சொல்லுங்கறல. அதுதான் ஞாபகம். கண்டிப்பா தெரியாது சார். பட் அவங்களுக்கு அனுப்பி எந்த கலர் நல்லா இருக்குன்னு கேட்டு ஒரு பொட்டிக்ல ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இவர் தான் இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ உங்க 2 கலர் அனுப்பி ஒன்று சூஸ் பண்ண சொன்னாங்க, சரியா? அதில் ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று என்ன? ஐ திங்க் ப்ரௌன்னு நினைக்கிறேன் சார். இது ஒரு கலரு. சார் அதான் தெரியுமே. அதான் தெரியுமே தெரியுமே. என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் மேலே சொல்லிட்டாங்க ரெட் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து இது இருக்க பிஸியில் உண்மையிலே மறந்துட்டேன். ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏறலப்பா. எங்கள் வீட்டில் டிஃபால்ட்டாக வந்து எல்லோ கலர் எடுத்துட்டாங்க. அந்த விஷயத்தை வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது எல்லோ அதனாலே திரும்ப திரும்ப சொல்றோன்னு கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த நாள் வந்து ரொம்ப நிறைய மெமரிஸ் உண்டு. ஏண்டா நான் கதையா சொல்றேன், போட்டான்டா. இவங்க வீட்ல இருந்து யாரோ இவங்கள சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா தாலி கட்டியிருக்காரு. ஒய்ஃப் ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிடாம இவர் போயிட்டாரு. அடங்கொப்பம் அவன். நான் 5 நிமிஷம் சுத்தி முத்து பார்த்துட்டு பக்கத்துல தாலி கட்டின வீட்டுக்காரரை காணுமேன்னு பார்த்தா அவர் சாப்பிட போறாருன்னாங்க. குடுகுடுன்னு ஓடி நானா போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஆமா நீங்க யாரு? ஐயோ இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? ஸோ அப்பவே மறந்துட்டார், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் கூட இருக்காங்க அப்படின்றதையே மறந்துட்டு போயிட்டார். இது டூ மச், இது டூ மச். ஏன் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சு அதை ரீகால் பண்றீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஏன்னா வந்து ரேஷியோல அது ரொம்ப கம்மியா இருக்கு, இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படியா? நான் இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு கல்யாண நாள் அன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் நடக்கலைங்கிற இந்த மனக்குறை எனக்கு இருக்கு. இங்கே மட்டும் கை தூக்குங்க. நீங்க பின்னால பார்க்கல, மெஜாரிட்டி கை தூக்கி இருக்காங்க. முழுக்க முழுக்க சூப்பர்பான ஃபீலிங்ஸ் மட்டும் இருந்த கல்யாணம் ஒண்ணு கிடையாது. பொல்லியா போடல. ஒரு நாள் வந்து நல்ல மழை, கேப் எதுவுமே கிடைக்கல. இவங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீங்க வரும்போது என்ன பிக்கப் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இந்த பஸ் ஸ்டாப்லயே உட்கார்ந்திருக்கேன். அப்புறம் என்ன ஆச்சு? என்னையும் கிராஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு இல்ல. உங்களை காப்பாத்தலாம் நினைச்சாலும் நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? இப்போ 18 வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கதா வச்சுக்கோ. பொண்ணு, அப்பா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் முடிச்சிட்டப்பா, மழை பயங்கரமா பெய்யுது, கரண்ட் வேற இல்லை, எனக்கு வர்றதுக்கு பஸ்ஸும் கிடையாது, நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லியிருந்தா மறந்துருப்பீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. அப்ப மட்டும் இப்படி ரொட்டீன்ல மிஸ்டேக் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். அதான் கேட்குறேன், மிஸ்டேக் இல்லை, இது ப்ரையாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் அவங்க சொல்றாங்க. அடேங்கப்பா பாத்தியா தம்பி எதோட கோக்குறான். இப்போ அவங்க கேட்கறது, எனக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸை நீ கொடுக்கல, அப்படிதானமா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வரேன் நான். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க, அக்செப்ட் பண்ணிக்காம போங்க. இப்படி சொன்னா எப்படி பக்ஸ்? அதெல்லாம் முடியாது, போயா. எப்படி அந்த நெக்லிஜென்ஸ் வருதுங்கிறது தான், அதை தான் அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அதான் ப்ரியாரிட்டி வந்து நான் கொடுக்கல அவங்களுக்கு. அப்படி எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலனா ஒரு பெண் என்ன செய்வா? இதை சொல்லி தான் காட்டுவா. வேற என்ன பண்ண முடியும்? மக்களை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.